திருநெல்வேலி நகர் அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான யானை காந்திமதி இன்று அதிகாலை நம்மிடையே இருந்து சிவபதம் அடைந்தது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்படி யானை காந்திமதி 56 ஆண்டுகளுக்கு முன்னால் இத்திருக்கோயிலுக்கு வரப்பெற்றதாகும். அதற்கு தற்போது 56 57 வயது ஆகிறது. வயது முதிர்வின் காரணமாக கடந்த 6 ஆண்டுகளாகவே பின் இடதுகால் வலி அதற்கு மிக அதிகமாக இருந்தது. அதற்குரிய சிகிச்சையை திருக்கோயில் நிர்வாகத்தில் இருந்து முறையாக செய்து வந்தார்கள். இருப்பினும் இயற்கையை வெல்ல முடியாது. அதன் காரணமாக தொடர்ந்து அதன் வலி இடதுகாலின் பின் இடதுகால் வலி கூடிக்கொண்டே இருந்தது. கடந்த 2 மாதத்திற்கு முன்னாலும் வலி கூடுதல் காரணமாக அதனால் நடக்க இயலாமல் இருந்தது. எனவே அதனுடைய நடைப்பயிற்சி மற்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டது. நேற்றைக்கு முந்தைய தினம் வரை நல்ல நிலையில் இருந்த யானை நின்று கொண்டே தூங்கிக் கொண்டிருந்தது. பொதுவாக யானை வயோதிக காலத்தில் இதேபோல் காட்டில் வசிக்கக்கூடிய யானையாக இருந்தாலும் நின்று கொண்டேதான் தூங்கும். அதேபோல இந்த யானையும் நின்று கொண்டேதான் தூங்கிக் கொண்டிருந்தது. இருந்தும் தன்னால் முடியாமல் நேற்று அதிகாலை அது படுத்துவிட்டது. அனைத்து அரசு துறையை சார்ந்த வனத்துறை மற்றும் அறநிலைத்துறை, கால்நடை மருத்துவர்கள், மதுரையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் என அனைவரும் வந்திருந்து உரிய சிகிச்சை செய்தார்கள். மேலும் யானையை தூக்கி நிறுத்த முயற்சித்தோம். அது பலன் தரவில்லை. இருப்பினும் அதனால் யானையை ஓய்வாக இருக்க வேண்டும் என்று வைக்கோல்கள் நிரப்பி நல்ல படுக்க வைத்திருந்தது. அதற்கு ட்ரிப்பு மற்ற இது எல்லாமே ஏறிக்கொண்டிருந்தது. எதுவும் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று அதிகாலை, அதாவது 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு 6:30 to 7 மணிக்குள்ளாக சிவபதம் அடைந்தது. மேற்படி யானையின் இறுதிச் சடங்கு மதியம் 1:30 மணிக்கு மேல் நமது திருக்கோயிலுக்கு பாத்தியப்பட்ட தாமரை குளத்தில் வடக்கு ஓரத்தில் வைத்து நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாக இங்கிருந்து எடுத்துச் சென்று பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதாக தாமரை குளத்தில் வைக்கப்படும். அதற்கு பின்னால் இறுதிச் சடங்குகள் நடத்தப்படும். 4 ரத விதி அது மற்றும் காவல்துறை மற்ற அனைவரிடம் அனுமதி பெற்று அதன் பின்தான் அது முடிவு செய்யப்படும். எவ்வாறு அனுமதி கிடைப்பது மற்றது எல்லாமே இப்போது உள்ள சூழ்நிலையில் இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாக யானை திருக்கோயிலிருந்து அகற்றப்பட்டு யானையின் உடல் தாமரை குளத்தில் பொதுமக்கள் பக்தர்கள் அஞ்சலிக்காக அங்கே வைக்கப்படும். பின்னர் 1:30 மணிக்கு மேலாக இறுதிச் சடங்குகள் நடைபெறும். இங்கே ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு ஷெட்யூல் பண்ண அனிமல்னால ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் நம்ம சைட்லேருந்து ஃபாலோ பண்ணிடும். ஷெட்யூல் பண்ண அனிமல்னால பிஎம் பண்ண வேண்டியது இல்ல, எல்லாம் ஷெட்யூல் பண்ண அனிமல். பக்தர்கள் வேண்டாம், இது நாங்க சாமியா பார்த்தோம்னு சொல்றாங்க. அதுக்கான ஏதாவது பரிசீலனை செய்யலாமா? ஏற்கனவே இந்த இடத்துல தொடர்ந்து நம்ம மருத்துவர்கள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வனத்துறை மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்காணிப்பு தான் இருந்திருக்கு. உங்களோட கண்காணிப்புல இருந்ததுதான். அதுக்கான ப்ரொசீஜர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வேதனைப்படுறாங்க. அது மாதிரி எதுவும் இருக்குதா? அதுல சில ப்ரொசீஜர்ஸ் நமக்கு ஸ்டாச்சுட்ல இருக்கு. அது மட்டும் பண்ணிடுவோம்.